படுகொலை நடந்தது. இங்கே கூறினோம், பின்பு கலைந்தோம். பிறகு தங்கை யோகலட்சுமி அவர்களுடைய மரணம் நடந்தது. அந்த மரணத்திற்கு அன்றைக்கு ஒரு RSS அமைப்பினர் இருக்கக்கூடிய திரு யோகராஜ் அவர்கள் தகவல் சொல்லியிருந்தார். 2-3 நாட்களாக அண்ணன் திருமாரஞ்சி அவர்களும் யோகராஜ் மற்றும் நான் 3 நபர்கள் தான் அந்த ஆஸ்பத்திரியில இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். ரத்தம் கொடுக்கறதுக்கு கூட தம்பி சிவா இருப்பாப்ல, அவர் தான் கொடுத்திருந்தார். ரத்தம் கொடுக்கற கூட அன்னைக்கு ஒரு பையன் வரல. ஆனா அங்கிருந்து அந்த பெண் இறந்து விட்டார்னு சொன்ன பிறகு பலாப்பழத்தில் ஈமப்பது போல 1000 பேர் வைத்து நிற்பார்கள். அவர்கள் அரசியலுக்காக வருவார்கள். அவர்களை தவறு சொல்லவில்லை. அவர்கள் பின்னால் நீங்கள் அனுமதித்து சென்று இந்த சமூகத்திற்காக பாடுபடக்கூடியவர்களை அவமானப்படுத்துகிறீர்கள். இதை நம்மளுடைய மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். 100 பேர் வருவான். ஏடிஎம்கேல இருக்க தேவமாரா இருந்தாலும் சரி, திமுக இருக்க தேவமாரா இருந்தாலும் சரி, இப்ப வந்திருக்கக்கூடிய சகோதரர் விஜயோட தாவேக்கால இருக்கக்கூடிய தேவமாரா இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு பாதிப்புனா மேடையில் இருக்கக்கூடியவரும் வருவார தவிர அதிமுக காரன் திமுக காரன் விஜய் வந்து நிக்க மாட்டான். விஜய் வந்து அவன் கட்சிக்கு போன மாநாட்டில் இழந்த வேண்டிய இளவுக்கே போகல, இங்க தேவமாரோட இளவு வரப்போறானா? இத்தனை முறை நான் ஒவ்வொரு முறையும் இந்த வேலூர் மண்ணிலே மேடை என்ற பொழுதெல்லாம் சொல்லுகிறேன். நமக்கு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒரு எம்பி ஒருத்தர் இருக்கார், சு வெங்கடேசன். என்னைக்காச்சும் பார்த்துட்டீங்களா? எலெக்ஷன் பிரச்சாரத்தில் ஓட்டு கேட்டு வந்ததை தவிர்த்து இந்த வேலூர் மண்டூர் நடந்திருக்கக்கூடிய படுகொலைக்கு எதிராக அறிக்கை கொடுத்திருக்காரா? குறைந்தபட்சம் நம்மகிட்ட வந்து ஆறுதலாக சொல்லியிருக்கிறாரா? மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நாம் வாய்ப்பளிக்க வேண்டாம். பிடிக்கிற தேர்தலை புறக்கணிச்சு பேச வீட்டில் பண்றா. எதுக்கு அவனு போய் ஓட்டு போட்டு இருக்க? வெயில நின்று அந்த வெள்ளமய வெள்ளைக்கு ஓட்டு போட்டு நம்ம செத்து போய் இருக்கிற என்னன்னு கேட்காதவனுக்கு எதுக்கு ஓட்டு போடுற? இனி ஒரு முறை வேலூர் மண்ணிலே நிச்சயமாக முடிவெடுப்போம். எங்களுடைய சுக திட்டங்களில் பங்கெடுக்காத எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் ஓடிக்கிட்டு வராதா? எங்களுடைய இடம் வாங்கி நிற்க மாட்டேன், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன். ஆனா ஓட்டு போடுற அவனுக்கு போடணும் என்பதை நாம் நினைவு நிறுத்த வேண்டும். இன்றைக்கு பேசுவது இன்றோடு கலைந்துவிடக் கூடாது. இந்த எண்ணம் நம்ம ஆளுமனதிலே அடிமையாக இருக்க வேண்டாம் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். நாம் எல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. அடுத்த ஒரு கருத்து. அடுத்தபடியாக என்ன சொல்றேன், நடக்கக்கூடிய கொலைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்கப்பா. இங்கேயாவது நடக்கக்கூடிய கொலைகளுக்கு பூரா பேர் வைக்கிறாங்க. எப்படி சொல்றது வந்து, ஒரு பட்டியல் சமூகத்து பையனோ பட்டியல் சமூகத்து பெண்ணோ வேற இடத்துல திருமணம் பண்ணி போறாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க தங்களுடைய சுயமரியாதை பாதிக்கப்பட்டதா நினைச்சு கொலை பண்ணோன்னு அதுக்கு ஆணவ கொலைன்னு பேர் வச்சாங்க. நண்பர் ஒருத்தர் கேட்டேன், கொலைதானுங்க, இதுல என்ன ஆணவ கொலை? இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி கத்திக்கிட்டே கொலை பண்ணா அது எப்படி ஆணவ கொலை அப்படின்னு கேட்கிறோம். சரி, அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னா, பசி, தூக்கம், இது போன்ற காதலும் ஒரு இயல்பான உணர்வு. அது உணர்வுல வருதுல, அதை ஏண்டா போய் கொலை பண்றேன்னு கேட்டா, நான் கேட்கிறேன், பசி, தூக்கம், காதல் இதெல்லாம் உணர்ச்சி என்றால் கோபம் என்னடா வருது? மொக்கம். கோபம் எது வருது? கோபம் ஒரு உணர்ச்சி தானே. கோபம் வந்து உணர்ச்சி தானடா. அப்ப உணர்ச்சி வசப்பட்ட கொலைன்னு சொல்லு, உணர்ச்சி வசப்பட்ட கொலைன்னு சொல்லு. அண்ணன் தங்கை மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தினால் செய்த கொலை, இது பாச கொலை என்று சொல்லு. அது என்ன ஆணவ கொலை? சரி, ஆணவ கொலை ரைட்டுப்பா. ஒரு பட்டியல் சமூகத்தில் பெண் வந்து காதலிக்க மறுத்தா, அதாவது முற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவனை காதலிச்சு அந்த பிள்ளையை கொலை பண்றீங்க, அது இந்த ஆணவ கொலை லிஸ்ட்ல வராதா? இங்கே பொய் கபட நாடகம் போடக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மேலூரிலே கூடுகின்ற இந்த கூட்டமானது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் எல்லாம் அவர்களுக்கு இடிமணியாக அடித்து இழுத்துறக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.